அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான நாளை மார்ச் 3ஆம் தேதி இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைந்து நடத்துகிற ஆர்ப்பாட்டங்களில் சிறுத்தைகள் வெகுவாக பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலும் கூட்டு சேர்ந்து ஈரான் மீது கொடூரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஈரான் அதிபர் காமெனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மட்டுமின்றி அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருமே படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த அடாவடியான அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் அத்துமீறல்களை கண்டிக்கிற வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை ஆகிய இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி மற்றும் திருவாரூர் ஆகிய இந்த முக்கியமான நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. ஆங்காங்கே தோழர்கள் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் வெகுவாக இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அமெரிக்க ஏகாதிபத்தியம் வளைகுடா நாடுகளில் தம்முடைய இராணுவ தளவாடங்களை ஏற்கனவே குவித்து ஈரானை குறிவைத்து தாக்குகிறது. பாலஸ்தீனத்திற்கு ஈரான் ஆதரவாக செயல்பட்டு வருகிறது என்பதனால் இஸ்ரேல் அமெரிக்காவை கையில் போட்டுக்கொண்டு இந்த பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. இன்றைக்கு பதிலடி கொடுக்கிறோம் என்கிற பெயரில் ஈரானும் களமிறங்கியுள்ள நிலையில் வளைகுடா நாடுகளின் மீது ஈரானின் தாக்குதல் நிகழ்கிறது. இதன் மூலம் இஸ்லாமிய நாடுகளே தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளுகிற ஒரு சூழலை அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஏற்படுத்தியிருக்கிறது. குவைத், துபாய், அபுதாபி போன்ற அரபு நாடுகளில் அமெரிக்க இராணுவம், இஸ்ரேல் இராணுவம் நிலை கொண்டிருக்கிறது. அங்கிருந்து ஈரானின் மீது தாக்குதல் நடத்துவதால் ஈரான் இந்த வளைகுடா நாடுகளில் நிலை கொண்டிருக்கிற இராணுவ தளவாடங்களை அழிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. வளைகுடா நாடுகளில் தமிழர்கள் உட்பட ஏராளமான இந்தியர்கள் வசித்து வருகிறார்கள். பொதுமக்கள் இன்றைக்கு பீதியிலே இருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா இப்படி பிற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையீடு செய்வது, அமெரிக்காவை எதிர்க்கிற தலைவர்களை அழித்தொழிப்பது என்கிற குரூரமான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இந்த ஏகாதிபத்திய போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அத்துடன் இடதுசாரிகளோடு இணைந்து இதற்கு கண்டன குரல் எழுப்பும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்திலும் பங்கேற்கிறது. ஆகவே சென்னையில் நடைபெறவுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாளை மாலை 3 மணி அளவில் சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகே நடைபெறும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் சென்னை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் மட்டுமின்றி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களை சார்ந்த தோழர்களும் பெருவாரியாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். நாளை சரியாக 3 மணி அளவில் சைதாப்பேட்டையில் கலைஞர் நினைவு வரவேற்பு வளைவு அருகே பனகல் மாளிகை அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.
சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் கோவையில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் எந்த இடத்தில் ஒருங்கிணைக்கப்படுகிறதோ அந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும். மதுரை, திருநெல்வேலி, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டங்களிலும் அந்தந்த மாவட்டங்களை சுற்றியுள்ள மாவட்டங்களில் உள்ள பொறுப்பாளர்களும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே தவறாமல் இயக்கத்தோழர்கள் பங்கேற்று அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுச் சதியை எதிர்த்து முழக்கமிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.